காலையில் எழுந்துக்கும் போதே நல்ல மழை. நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குது. ரொம்பவே கிளைமேட் சூப்பராக இருந்தது. பெங்களூரில் இருக்கிற மாதிரி காலையிலலாம் வெயில், நைட்டெல்லாம் மழைன்ற மாதிரி சூப்பராக இருந்தது. சூடாக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் புளிச்ச மாவு தான் இருந்தது. சரி, காஞ்சிபுரம் இட்லி பண்ணலான்னு நேற்று வாழையில இருந்தது. அதை கொஞ்சம் வதங்கி தான் இருந்தது. பரவாயில்லன்னு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அதை தவாவில் வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணிட்டா தான் நம்ம இட்லி ஊற்றும் போது நல்லாயிருக்கும். அதுக்கு தாளிப்பு தான் முக்கியமே. ஸோ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கட் பண்ண முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய், மஞ்சத்தூள், இஞ்சி கொஞ்சமாக துருவி போட்டாச்சு. எல்லாத்தையும் வதக்கி மாவில் ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வாழலையை வச்சு நம்ம இட்லி தட்டில் ஊற்றுற மாதிரியே தான் ஊற்றிருந்தேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இட்லி. இதுக்கு தோதா வீட்டில் இந்த புதினாவே வச்சு சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்திருந்தேன். அதுதான் தேங்காய் போட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நம்ம புளியெலாம் போட்டு அரைப்போம்ல, அதை தான் அரைச்சிருந்தேன். சூப்பராக இருந்தது.